ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப்பில் பார்த்திங்கன்னா பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2 வீடியோஸ் நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப்பில் நிறைய மாடல் சம்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். அது எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதோட கண்டினியூ தான். நீங்கள் இன்கேஸ் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இதை நீங்கள் டேரெக்டாக பார்ட் 3 வீடியோ பார்க்காம பார்ட் 1, பார்ட் 2 வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சில மெத்தட் உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் அது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இப்போ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாடல் 9 தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ்லாம் பாருங்களேன். ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் கேன் பி டிவைடட் பை 254 and 508 which leaves the remainder 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 254 மற்றும் 508 ஆகிய எண்களின் வகுக்கும் போது மீதியாக 4 தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த சம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் தான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 நம்பர் இருக்குது நம்மள்கிட்ட. இந்த 2 நம்பர்லையும் பார்த்திங்கன்னா இருக்கிறது ஸ்மாலஸ்ட்டு, அதாவது டிவைட் ஆகக்கூடிய ஸ்மாலஸ்ட் நம்பர் எது, ஆனால் ரிமைண்டர் 4 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பருக்குமே நம்ம எல்சிஎம் எடுக்கணும், சரிங்களா? ஏன்னா அவங்க அதான் கேட்டிருக்காங்க, ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா எல்சிஎம் தான். ஸோ 254, 508 நமக்கு பார்த்தாலே தெரியும், ரெண்டுமே அப்படியே டபுள் டைம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் 2 டேபிள்ஸில் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை 254 டிவைட் பண்ணாலும் ஓகே தான். தென் 2 வருது. மொத்தம் இது ரெண்டுக்குமே எல்சிஎம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா 508ன்னு வருது. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது 2 நம்பர்லையுமே வகுக்கக்கூடிய நம்பர் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அது மட்டும் இல்லாமல் வகுக்கும்போது மீதியாக 4 அதில் இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ வகுக்கிற நம்பரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, எல்சிஎம் எடுத்தாலே போதும். அந்த வகுக்கிற நம்பரோட ரிமைண்டர் 4 இருக்குன்னு அவங்க கொடுத்துருக்கும் போது ஒன்றும் இல்லை, அந்த ரிமைண்டரை அதில் கூட்டிக்கணும், அவ்வளோதான் வேலை. இப்போ எல்சிஎம் எடுத்துட்டோம், 508 தெரிஞ்சிருச்சு, கூட ப்ளஸ் 4 பண்ணால் போதும். அப்போ 512 தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சம் 2 நம்பரை கொடுத்துட்டு அதோட ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்குறாங்கங்கிற பட்சத்தில் ரிமைண்டர் இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, அந்த 2க்கும் எல்சிஎம் எடுங்க, கூட இருக்கிற அந்த ரிமைண்டர் நம்பரை ப்ளஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். இது ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட், ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்த மெத்தடு போகலாம். ஸோ அடுத்த மெத்தடு பாருங்கள். அதில் ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கொடுத்தாங்க. கொஷினை தெளிவாக படிக்கணும். ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கொடுத்துற பட்சத்தில் நம்ம எல்சிஎம் எடுத்தோம். இப்போ இதில் என்ன டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் இருந்துச்சு, இதில் கிரேட்டஸ்ட் நம்பருங்கிற வார்த்தை இருக்குது. தட் வில் பி டிவைட் கொடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 62, 78, 109 லீவிங் ரிமைண்டர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 2, 3, 4 ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 62ங்கிற ஒரு நம்பர் இருக்குது, எண் இருக்குது, 78ங்கிற ஒரு எண் இருக்குது, 109ங்கிற ஒரு எண் இருக்குது. வகுக்கும் முறையே பார்த்திங்கன்னா வகுத்த முறையில் பார்த்திங்கன்னா 2, 3, 4ன்னு மீதிகளாக கொடுக்கும் மிக பெரும் பொது காரணி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்மாலஸ்ட்டுனா நீங்கள் எல்சிஎம் எடுத்த மாதிரி இதில் கிரேட்டஸ்ட் அப்படின்னு இருந்துச்சுங்கிற பட்சத்தில் நீங்கள் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ ஹெச்சிசிஎஃப்னால் நேராக இந்த நம்பருக்கு போயிடலாமான்னு கேட்டால் இல்லை, ரிமைண்டரை ஃபஸ்ட்டே நம்ம யூஸ் பண்ணணும். போன சம்மில் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு ரிமைண்டர் யூஸ் பண்ணோம். ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிமைண்டர் ஒரு நம்பருக்குமே தனிப்பட்ட இதில் அது போன கணக்கில் 2 நம்பருக்கும் ஒரு ரிமைண்டர் கொடுத்தாங்க. இதில் 3 நம்பருக்கும் 3 ரிமைண்டர் கொடுத்துருக்காங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், அந்தந்த ரிமைண்டரை அதில் நீங்கள் மைனஸ் பண்ணாலே போதும். இப்போ ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க 62ன்னு கொடுத்துருக்காங்க, அதில் 2 ரிமைண்டர் இருக்குன்னு இருக்காங்க. 78 கொடுத்துருக்காங்க, அதில் 3 ரிமைண்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 109 கொடுத்துருக்காங்க, அதில் 4 ரிமைண்டர் இருக்குங்கிற பட்சத்தில் டேரெக்டாக நீங்கள் மைனஸ் பண்ணிடணும். ஹெச்சிசிஎஃப் எடுக்கிறதுக்கு முன்னாடி டேரெக்டாக மைனஸ் பண்ணிடணும். அப்போ 62 60 மாறிடுது, 78 75 மாறிடுது, 109 105 மாறிடுது. ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சா அதுதான் ஆன்சர். இதுதான் இது 3லையும் வகுக்கக்கூடிய பொது பெருங்காரணி அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ 60, 75, 105க்கு எல்சிஎம் எடுத்தால் ஃபஸ்ட்டு ஹெச்சிசிஎஃப் எடுத்தால் காமன் ஃபேக்டர் ஃபஸ்ட்டு எல்லாமே 5 டேபிள்ஸில் வரும். 12, 15, 21 கிடைக்கும். திருப்பி ஹெச்சிசிஎஃப் எடுத்தால் எல்லாமே 3 டேபிள்ஸில் நமக்கு கிடைக்கும். அதன் பிறகு அதுக்கப்புறம் கிடையாது. ஸோ 3ஐயும் 5ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், 15 நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சராக இருக்குது.
ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கொடுத்து ரிமைண்டர் கேட்டால் எல்சிஎம் எடுத்து அந்த ரிமைண்டரை ப்ளஸ் பண்ணிக்கணும். செகண்ட் மெத்தட் கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்டால் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ரிமைண்டர் இண்டிவிஜுவலாக இருந்தால் அதில் மைனஸ் பண்ணிவிட்டு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். இவ்வளோ தான் மெத்தட். ஸோ வாங்க அடுத்த மாடல் பார்ப்போம். ஸோ இந்த மாடல் கொஷின் சிம்பிளாக இருக்கும், ஆனால் இதுதான் டஃப்பான சம்மே. ஸோ இதில் தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த கிரேட்டஸ்ட் 4 digit நம்பர் which is exactly divisible 8, 9, 12 is அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது 8, 9 மற்றும் 12 ஆகிய எண்களால் வகுக்கப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னான்னு நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கணும். அதன் பிறகு அதில் நீங்கள் இது பண்ணணும். இப்போ மிகப்பெரிய 4 இலக்கன்னா எத்தனை மிகப்பெரிய அப்படின்னாலே எல்லாமே 9, 9 தான் வரும். இப்போ 4 இலக்கன்னு கொடுத்தா 4, 9 நீங்கள் போட்டுக்கணும். மிகப்பெரிய 5 இலக்கணுன்னா 5, 9 போட்டுக்கணும். அவ்வளோதான், சரிங்களா? ஸோ 9 தான் கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ இப்போ அவங்க 4 digit கொடுத்துட்டு இன்னொன்று என்ன கேட்குறாங்கன்னா எல்சிஎம் கேட்குறாங்க. ஏன்னா காமனாக எல்லாத்துலேயுமே வந்து 4லேயுமே வந்து 8, 9, 12 டிவிசிபிள் ஆகக்கூடிய ஒரு நம்பர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ எல்சிஎம் நமக்கு தெரியும். 8, 9, 12க்கு எல்சிஎம் நீங்கள் கண்டுபிடிச்சாலே 72 வருது. ஸோ இவ்வளோ தான் சம்மான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நமக்கு இப்போ தெரியும் நம்பர் என்ன, 9999 தெரியும். அதில் காமனாக டிவைடு பண்ண போகிற நம்பர் நமக்கு 72ன்னு தெரியும். ஆனால் கேள்வியில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். மிகப்பெரிய 4 இலக்க என்னென்ன 72ல், அப்போ 72ஆல் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க என்னென்னு கேட்கணும். ஏன்னா இந்த 9999ல் 1 கூட்டினாலும் 10,000 மாறிடும். அப்போ அது 5 இலக்க எண்ணாக மாறிடும். 4 இலக்க எண்ணுக்குள்ளேயே இருக்கணும். ஆனால் 72ல் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய எண்ணாக இருக்கணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள் தான். அந்த 72ஆல் 9999 டிவைடு பண்ணணும். ஸோ டிவைடு பண்ணும்போது ஒரு நம்பராக நமக்கு ரிமைண்டர் வந்துக்கிட்டே இருக்குமா. ஃபஸ்ட்டு ஒரு இதில் அடிங்க, மேலே சேரும், கீழே எத்தனை ரிமைண்டர் இருக்குதுன்னு பார்த்துங்க. அதுதான் நமக்கு கீழே இப்போ 9999ல் 63ங்கிறது ஒரு ரிமைண்டராக கிடைக்கிது 72ல் நம்ம அடிக்கும்போது. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ இந்த 63 அந்த 9999ல் கழிச்சா மைனஸ் பண்ணாலே அதுதானே நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் டிவைட் ஆகிறது 72ல். ஸோ அப்படி நம்ம சிம்பிளாக போட்டு போயிடலாம். இல்லை இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் வேணும்னா கீழே ஆப்ஷன்ஸ் நமக்கு பரீட்சையில் கொடுத்துருப்பாங்க 4 ஆப்ஷனு. அந்த 4 ஆப்ஷனில் எது 72ல் டிவைட் ஆகிற நம்பர்னு, அதாவது 72ல் டிவைட் ஆகிற நம்பர் எதுன்னு நம்ம கிராஸ் செக் பண்ணாலே அதில் எது பெரிய நம்பரோ அதை நம்ம ஆன்சராக போட்டுட்டு போயிடலாம். ஸோ இது ஒரு மெத்தடு. அந்த 4 இலக்க எண்ணுக்கு காமனாக டிவைட் பண்ணுற டிவைடு நம்பரை கண்டுபிடிச்சி நம்ம டிவைடு பண்ணணும். அதில் கிடைக்கிற ரிமைண்டரை இந்த காமன் நம்பர் 9999ல் மைனஸ் பண்ணாலே போதும். ஸோ இதுதான் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பம். கொஞ்சம் நீங்கள் கவனமாக இந்த சம்மை யூஸ் பண்ணாலே உங்களுக்கு போதும். ஸோ அடுத்த மாடல் பாருங்கள். இது ஈஸியான மாடலுங்க. கொஷின் பெருசாக இருக்கும். இந்த ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் சிம்பிளான கொஷினாக இருக்கும், ஆனால் ஸ்டெப்பு பெருசாக இருக்கும். ரொம்ப பெரிய கொஷினாக இருக்கும், ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த மாடல் இப்போ பரீட்சையில் அடிக்கடி கேட்குறாங்க. வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஆஃப் த வெசல் தட் கேன் பி யூஸ்டு டு மெஷர் எக்ஸாக்ட்லி த வால்யூம் ஆஃப் மில்க் இன் கேன் இன் ஃபுல் ஆஃப் 80 லிட்டர், 100 லிட்டர், 120 லிட்டர்னு கொடுத்தாங்க. அதாவது முழுவதும் நிரப்பப்பட்ட 80 லிட்டர், 100 லிட்டர், 120 லிட்டர் கொள்ளளவு கொண்ட கேன்களில் வந்து பார்த்திங்கன்னா 3 வெரைட்டியான கேன்கள் இருக்குது. ஃபுல் கெப்பாசிட்டியில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு 3லையுமே நம்ம அள்ளணும். அதில் இருக்கிறதுலே அதிகபட்ச லிமிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன கான்செப்ட்னு புரிஞ்சாலே நீங்கள் ஹெச்சிசிஎஃப் எடுக்கணுமா எல்சிஎஃப் எடுக்கணுமான்னு தெரிஞ்சு போயிடும். ஸோ இது வெறும் எல்சிஎம் எடுத்தால் போதும், வெறும் ஹெச்சிசிஎஃப் எடுத்தால் போதும். ஏன்னா 3லையுமே காமன் இன்டிஜர் மட்டும்தான் கேட்குறாங்க. அதிகபட்சது 3லையுமே வரணும். அப்போ 3லையும் வரணும்னா ஹெச்சிசிஎஃப் மட்டும்தான். 80, 100, 120க்கு ஹெச்சிசிஎஃப் எடுத்தால் எல்லாமே 10ஆம் வாய்ப்பாடில் வரும், பிறகு 2ஆம் வாய்ப்பாடில் வரும். ஸோ 20 லிட்டர் மட்டும்தான் நான் 3லையுமே வந்து வரக்கூடிய காமன் இது. ஓகேங்களா? அப்போ 20 லிட்டர் தான் ஆன்சர். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இதில் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். என்னன்னா 72 மற்றும் 108 ஆகிய எண்களின் ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன, இதை நீங்கள் கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணுங்கள். அதாவது 72 மற்றும் 108ஆல் டிவைட் ஆகணும். அந்த டிவைட் ஆகிற நம்பர்லேயே 5 இலக்க எண்ணில் மிக சிறிய எண் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட வந்து ஹெச்சிசிஎஃப் மற்றும் எல்சிஎஃப் மாடல்ஸ் முடியுது. ஆல்ரெடி 2 வீடியோ போட்டோம். இதோட வந்து 3வது வீடியோவோட இந்த முடிக்கிறோம். அடுத்த மேக்ஸ் டாப்பிக்கில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.